வணக்கம். தமிழ் நியூஸ் விஷனுக்கு வரவேற்கிறோம். சமீபத்திய செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வாங்க, நம்ம பக்கத்து நாடான பங்களாதேஷ்ல அரசியல் களம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க நடக்கிற ஒவ்வொரு சின்ன மாற்றமும் நம்மளோட பாதுகாப்பையும் இந்த முழு பகுதியோட அமைதியையும் நேரடியா பாதிக்கும். வாங்க இந்த சிக்கலான புதிர்க்குள்ள போய் என்னதான் நடக்குதுன்னு ஆழமா அலசலாம். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்தியா இப்போ ஒரு ரொம்பவே வித்தியாசமான நிலைப்பாட்டில் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல இந்தியாவையும் அங்க இருக்கிற சிறுபான்மையினரையும் கடுமையா எதிர்த்த ஒரு கட்சியை இன்னைக்கு ஒரு ஆப்ஷனா இந்தியா ஏன் பாக்குது? தாரிக் ரஹ்மானோட என்ட்ரி இந்த மொத்த ஆட்டத்தையும் எப்படி மாத்த போகுது? சரி, முதல்ல பங்களாதேஷ்ல இப்போ நிஜத்துல என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு பாத்துடலாம். அங்க இருக்கிற இடைக்கால அரசாங்கத்துக்கு கீழே நாடு ஒரு பெரிய கொந்தளிப்புல சிக்கி தவிக்குது. இந்த நம்பர் கொஞ்சம் பாருங்க, 2900. இது வெறும் புள்ளி விவரம் இல்ல. இடைக்கால அரசு ஆட்சிக்கு வந்த கொஞ்சம் மாசத்திலேயே சிறுபான்மையினருக்கு எதிரா இத்தனை வன்முறை வழக்குகள் பதிவாயிருக்கு. இது நாம சொல்றதில்ல, நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமே சொல்ற விஷயம் இது. நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. இந்த ஒவ்வொரு நம்பருக்கு பின்னாடியும் கண்ணீரும் கதறலும் வலியும் இருக்கு. அங்க இருக்கிற இந்துக்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்களோட சொத்துக்களை குறிவச்சு தாக்குறாங்க. அவங்களோட நிலத்தையெல்லாம் பிடுங்கிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்றாங்க, கொலைகள் நடக்குது. ஆனா அவங்கள காப்பாற்ற வேண்டிய அரசோ இது எல்லாம் கைகட்டி வேடிக்கை மட்டும்தான் பாக்குது. சோ இப்படி ஒரு குழப்பமான சூழல்ல தான் பங்களாதேஷோட மொத்த பாலிடிக்ஸுமே தலைகீழா மாறி போயிருக்கு. பழைய எதிரிகள், பழைய கூட்டாளிகள், பழைய கணக்குகள் எல்லாமே உடைஞ்சு இப்போ ஒரு புது கேம் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்க பார்க்குற இந்த மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல வருஷமா பங்களாதேஷ் பாலிடிக்ஸ்னா அது அவாமி லீக் வர்சஸ் பிஎன்பி தான். ஆனா இப்போ சீனே வேற. ஒரு காலத்துல கூட்டாளிகளா இருந்த பிஎன்பியும் ஜமாத்தே இஸ்லாமியும் இன்னைக்கு ஒருத்தருக்கொருத்தர் எதிரியா நிக்கிறாங்க. சரி, இப்போ இந்த பகுப்பாய்வோட முக்கியமான கட்டத்துக்குள்ள போலாம். இப்போ பவருக்கு போட்டி போடுற இந்த ரெண்டு முக்கிய கட்சிகளையும் ஒன்னொன்னா அலசி ஆராய்ஞ்சிடலாம். முதல்ல தாரிக் ரஹ்மான் தலைமையில பிஎன்பி கட்சி. இவங்க தங்களை முழுசா மாட்டிக்கிட்ட மாதிரி காட்டுறாங்க. தன்னோட பழைய இந்தி எதிர்ப்பு, சிறுபான்மையினர் எதிர்ப்புன்ற அடையாளத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு மாடர்ன் செக்யுலர் பார்ட்டியை காட்டிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா இது உண்மையான மாற்றமா இல்ல தேர்தலுக்காக போடுற வேஷமா? அதுதான் இங்க கேள்வி. இது ரொம்ப பக்காவா பிளான் பண்ண ஒரு பொலிட்டிக்கல் கேம். அதாவது அவாமி லீக் இல்லாத இந்த கேப்ல மைனாரிட்டி ஓட்டுகளை வாங்கணும், இன்டர்நேஷனல் லெவல்ல நல்ல பேர் வாங்கணும், அப்புறம் லாங் டேர்ம்ல பவர்ல செட்டில் ஆயிடணும். இதுதான் அவங்களோட பிளான். வெளிநாடுகளும் இதை உன்னிப்பா கவனிச்சிட்டு வராங்க. சரி, இப்போ அடுத்த டீம் ஜமாத்தி இஸ்லாமிய பத்தி பார்ப்போம். இவங்க யாருன்னா, பங்களாதேஷ்னு ஒரு நாடே உருவாக கூடாதுன்னு 1971 பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணவங்க. அவங்களோட ஒரே அஜெண்டா ரொம்ப கடுமையான ஷரியா சட்டத்தை கொண்டு வரணும், மதச்சார்பின்மைக்கு நாட்டுல இடமே கொடுக்க கூடாது. அவங்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சிக்க சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன், கேளுங்க. டாக்கா பக்கத்தில் ஒரு 185 வருஷம் பழமையான ஸ்கூல்ல நடந்த ஒரு சம்பவம் இவங்க யாருன்னு அப்பட்டமா காட்டிடுச்சு. அந்த ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மியூசிக் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஜமாத்தி இஸ்லாமிய ஆளுங்க உள்ள புகுந்து ஷரியா படி மியூசிக் ஹராம், அதாவது தப்புன்னு சொல்லி கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மேல கல்லெல்லாம் வீசி ஸ்டேஜை உடைச்சு அந்த ஃபங்க்ஷனே நிறுத்திட்டாங்க. அவங்களோட வன்முறை இதோட நிக்கல. அடுத்து அவங்க டார்கெட் பண்ணது மதுர் கேண்டீன். அது வெறும் டீ கடை இல்ல, 1971 விடுதலை போராட்டத்தோட இதயம்னு சொல்லலாம். அங்கதான் சுதந்திர போராட்ட வீரர்கள் சந்திச்சு பேசுவாங்க, திட்டங்கள் போடுவாங்க. அப்படி ஒரு வரலாற்று சின்னம் அது. அப்போ எதுக்கு அந்த கேண்டீனை தாக்கணும்? நோக்கம் ரொம்ப சிம்பிள். பங்களாதேஷோட சுதந்திர போராட்ட வரலாற்றையே அழிக்கணும். பாகிஸ்தான் ராணுவம் செஞ்ச கொடுமைகளை மக்கள் மனசுல இருந்து மொத்தமா தொடச்சி எரியணும். இதுதான் அவங்களோட திட்டம். அப்போ பங்களாதேஷ் மக்களுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற சாய்ஸ் இதுதான். ஒரு பக்கம் சூழ்நிலைக்காக தன்னை மாத்திக்கிட்ட மாதிரி சொல்ற ஒரு கட்சி, இன்னொரு பக்கம் தன்னோட தீவிரவாத கொள்கையிலிருந்து ஒரு இன்ச் கூட மாறாத இன்னொரு கட்சி. நிஜமாவே இது ரொம்ப கஷ்டமான ஒரு முடிவு தான். இந்த சூழ்நிலையில தான் இந்தியாவுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம். இது ஏதோ பக்கத்து வீட்டு பிரச்சனை இல்ல, இது நம்மளோட நேரடி பிரச்சனை. அவாமி லீக் இப்போ சீன்ல இல்லாததால இந்தியாவுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. அதனால தான் பிஎன்பி மேல இந்தியாவுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வருது. அது அவங்க மேல இருக்கிற முழு நம்பிக்கையால இல்ல. ஜமாத்தே இஸ்லாமின்ற பெரிய ஆபத்தை விட பிஎன்பி பரவாயில்லையே அப்படின்ற ஒரு கால்குலேஷன் தான். இந்த பகுப்பாய்வோட முடிவு நம்மள உறைய வைக்குது. உண்மையா ஒருவேளை ஜமாத்தி இஸ்லாமி பங்களாதேஷ்ல ஆட்சிக்கு வந்தா அங்க இருக்கிற ஹிந்துக்களை காப்பாத்த இந்தியா போர் தொடுக்கிறத தவிர வேற வழியே இருக்காதுன்னு இந்த ரிப்போர்ட் எச்சரிக்குது.
இந்த பெரிய அரசியல் சதுரங்க ஆட்டத்துல அப்பாவி மக்களோட நிலைமை என்ன, அவங்க எதிர்காலம் என்ன ஆக போகுது? பங்களாதேஷ்ல வாழ்ற இந்து அமைப்புகள் இந்தியாவுக்கு ஒரு கண்ணீர் கோரிக்கை வச்சிருக்காங்க. நிலைமை ரொம்ப மோசமா போனா, எங்களால இங்க வாழ முடியலன்னா தயவு செஞ்சு பார்டரை திறந்து எங்களை உள்ள விடுங்க, எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்கன்னு அவங்க கேக்குறாங்க. இது வெறும் பாலிடிக்ஸ் இல்ல, இது மனுஷங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அப்போ நேரத்துக்கு தகுந்த மாதிரி நிறம் மாறுற ஒரு பச்சோந்திக்கும் தன்னோட கொள்கையில விடாபிடியா இருக்கிற ஒரு தீவிரவாதிக்கும் நடக்கிற இந்த போட்டியில முடிவு என்னவா இருக்கும்? இது பங்களாதேஷோட தலையெழுத்த மட்டும் இல்ல, மொத்த தெற்காசியாவோட அமைதியையும் முடிவு செய்ய போற ஒரு பெரிய கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.